வணக்கம். சித்தர் பூமி. ஒரு அம்மா பையனுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பையன் நல்ல இடத்துல வேலை பார்க்குறாமா, இப்போ வேலையை விட்டுட்டு வேறு வேலை போகணுங்கிறான், இல்லைன்னா வேறு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுங்கிற கேள்வி அந்த பையனுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இதுக்காக முதலீடு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது. அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா தற்போது லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இப்போ இந்த லக்ன மாற்றத்தில் ஏஎல்பி லக்னம், அவருக்கு கன்னியா லக்னம். கன்னி லக்னத்திற்கு புதன் எங்கே இருக்கிறாருன்னா 10லேயே உட்காந்துருக்கிறாரு. இந்த ஜாதகர் 10ஆம் இடத்துல இருக்கிறனால தான் இவருக்கு வேலையிலேருந்து மாற்றமாகி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது. இந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்குவது சரியானா சரிதான். ஆனால் லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் உத்தர நட்சத்திரம் சூரியன், அவரும் 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது மனம் எப்படி இருக்குன்னா அலை பாயும்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் சூரியன் யாருக்கு இருக்குதோ, அந்த மிதுன லக்னம் எப்போ, அந்த கன்னியா லக்னம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ அவர் தொழில் செய்வதற்கு உகந்த தன்மையை கொடுக்குமானா கொடுக்காது. இந்த மிதுன ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பது தொழிலுக்கு எதிரானதுன்னு சொல்லலாம். அதுவும் இந்த உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 போகக்கூடிய அந்த 3 வருஷமும் மனப்போராட்டங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த போராட்டத்தினால தான் இவர் வேலையை மாற்றணும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற கேள்வி அந்த ஜாதகருக்கு வருது. அப்போ அவர்கிட்ட சொன்னது அப்படி பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட சொன்னால், அம்மா இந்த ஒரு 3 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அவருடைய ஜாதகப்படி. பொதுவாகவே இந்த கன்னியா லக்னத்திற்கு தொழில் அமைப்புங்கிறது சரியாக இருக்காது, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொன்னோம். இன்னொன்று விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார். அப்போ அவருக்கு அந்த பிரச்சனைங்கிறது கம்யூனிகேஷனில் இருக்குது, கைமாத்தில் இருக்குது, கொடுக்கல் வாங்கலில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. கடன் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமானா அதிகமாகவே இருக்கும். அவர்கிட்ட சொன்னது, இப்போ எதாட்டி புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தார்னா கடன் ஆகும், பிரச்சனையாகும், அதனால் மன உளைச்சலுக்கு ஆவார். அதனால் தயவுசெய்து வேண்டாம், அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் செய்யாத, உன்னுடைய ஜாதக அமைப்பின்படி சரியில்லை அப்படிங்கிறத அந்த பையனுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னோம். ஏமா இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ மாத்திரம் இந்த கேள்வியை கேட்குறான், வேலை நல்லா தான் இருந்தது, வேலையை மாற்றணுங்கிற தேவையே இல்லை, ஆனால் இப்போ அவர் ஒத்த காலில் நிற்கிறாருன்னு. எப்போதுமே ஒரு லக்னம் மாறும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது இருக்கும். கடந்த ஒரு 5 வருஷமாக அவருக்கு நல்லா இருந்தது, வேலை சார்ந்தது, லாபமாகவும் இருந்தது. இப்போ இந்த லக்ன நட்சத்திர புள்ளி லக்னமே மாற்றம் அடைஞ்சதுனால சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன செய்வார், பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை அவருக்கு தூண்டும். அவருடைய மனம் பிரச்சனையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது அவ்வளோ சரி கிடையாது. அந்த முயற்சி சார்ந்ததில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இவர்கிட்ட முயற்சி பிரச்சனைனா இவரை கன்சல்டன்சிங் மாதிரி பண்ண சொல்லுங்கம்மா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள், இவருக்கு லாபமாக இருக்கும். பிரச்சனைக்குரிய இடங்களில் தான் அவர் வேலை பார்க்குறாரு, இதையே அவர் எடுத்து பண்ண சொல்லுங்கள். நிறைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது இவருக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள், அப்போ அதை பயன்படுத்திக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் சொன்னோம். முதலீடுகள் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தகவலாக கொடுக்கப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் ஒரு மாற்றம் நடக்குதுன்னா நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். ஏஎல்பி சாஃப்ட்வேர் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஏஎல்பி அப்படிங்கிறத போட்டால் பதிவு பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு உங்களுடைய லக்னம் இன்றைக்கி எங்கே இருக்குது, எங்கேருந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களால் உணர முடியும். ஒரு லக்னம் மாறும்போது மிகப்பெரிய மாற்றங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்குது. சிலருக்கு அது நல்லதாகவும் சிலருக்கு அது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. கவனமாகவே பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த தாயாருக்கு சொன்னது, தொழில் மாற்றம் சிறப்பு கிடையாது, அடுத்த ஒரு 3 வருஷத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், கன்சல்டிங் மாதிரி பண்ண சொல்லுங்கள், அவருக்கு நல்லாயிருக்கும். முதலீடுகள் மாத்திரம் கூடாது அப்படிங்கிறத சொன்னோம். அது கொஞ்சமாவா பண்ணணுன்னு ஆரம்பிச்சிருக்கார். மிகப்பெரிய முதலீடை போட்டு பண்ணணுங்கிற ஒரு தன்மை. அதனால தான் அந்த தாயார் ஜாதகத்தை கேட்டு வந்தார் அப்படிங்கிறது உண்மை. நன்றி. சித்தர் பூமி.